Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல கனெக்டிங் PHP and MySQL chapter number 9 ஓட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போறோம். புக் பேக் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. 4 பார்ட்டுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா choose the correct answers. Yes. இதுல first one. Which one of the following statement inherits the MySQL class? இதில் எதை வந்து MySQL கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா $MySQLi ஈக்குவல் டு நியூ MySQLi ப்ராக்கெட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இட்ஸ் அ பி. Which one is the second one? Which one is the correct way we can retrieve the data in the result set of MySQL using PHP? இதில் ஆன்சர் என்னென்னா all the above. ரோவாகவும் ஃபெச் பண்ணலாம், அரேவாகவும் ஃபெச் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் ஃபெச் பண்ணலாம். தேர்ட் ஒன், ஹவு கேன் வி கிரியேட் அ டேட்டாபேஸ் யூஸிங் PHP and MySQL? தேர்ட் ஒன், MySQL create DB and database name. A. Third one, A. Which is the correct function to execute the SQL query in PHP? MySQL query, connection object and SQL query. Fourth one को A da. Fifth one, which is the correct function closing connection in PHP? Server name, sorry, fifth one, server name MySQLi close connection MySQLi underscore close connection object. Fifth one को A. Which is the correct function to establish the connection in PHP? Server name MySQLi connect, server name, username, password and DB name. Okay, sixth one A. Which is not a correct MySQL function in PHP? இதில் எது நாட் அ கரெக்ட்னு சொல்லலாம். கனெக்ட் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, அஃபெக்ட் ரோஸும் நடக்கும். சி. ஓகே. செவன்த் ஒன் சி. எயித் ஒன், ஹவு மெனி பேராமீட்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் MySQLi connect function in PHP? There are 4 parameters we have to require. How many parameters are required for MySQLi query function? அது connect, இது query. அதுக்கு வந்து 2. How many parameters are required for MySQL close function? Close for 1. Which version PHP support MySQLi function? Version number 5. Okay, 11th one, version number 5 D. Okay, second part, short answers. What are the MySQLi functions available in PHP? Connect, close, select, affect, connect error, fetch array. Formula connect பண்ணி select DB, close functions and affected rows, connect errors and fetch associate. இது எல்லாமே ஃபங்க்ஷனோட main things. And MySQL function வந்து what is MySQLi function னா it's execute a MySQLi query on the web. வெப்சைட்டில் வந்து ரன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் MySQLi. ஓகே, what are the type of MySQL? சேம், அதே தான், அதே ஃபார்மேஷன் தான். difference between connection and close. கனெக்ட் பண்ணுன்னா சர்வரோட கனெக்ட் ஆகும், இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் கனெக்ஷன் க்ளோஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். கிவ் ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபார் MySQLi query. இதை ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதை வந்து நான் வந்து query-யாக வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த கனெக்ட் எதுக்காக நான் இங்கே கனெக்ட் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து சர்வர் நேம் எப்பயுமே வந்து லோக்கல் ஹோஸ்ட்டாக தான் இருக்கும். யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு எம்டியாக இருக்கும். உங்களோட டேட்டாபேஸ் நேம் எழுதும். இந்த டேட்டாபேஸ்லேருந்து விச் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸில் ஒரு டேபிள் இருக்குது. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் இருக்குது. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த கொரியை நான் இங்கே தான் MySQLi கனெக்ட் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்க போகிறேன். MySQLi query $con $MySQL. ஓகேங்களா. வாட் இஸ் கனெக்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் சர்வர்ஸ், அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, சர்வர் நேம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ் நேம். அதை வந்து கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன். வாட் இஸ் வெப் சர்வர்? Manage the data in online, build own data, store the data with technical
person. Fetch arrayனா என்ன? ஒரு டேட்டாவை ஒரு டேபிள்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது தான் ஃபெச் டேட்டா. நார்மலாக குரூப் ஆஃப் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் எடுக்கணும்னா ஃபெச் அரே, MySQL fetch array வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் லூப்புக்காகும், டேபிள்லேருந்து ஃபுல்லாக வந்து லூப்பாக வரணுனாலும் MySQL fetch array வந்து யூஸ் பண்ணுவாங்க. 9th one, define MySQL connect error. சப்போஸ் ஏதாவது எக்ஸிக்யூஷனில் எரர் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த MySQL connect error வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். And affected rows. Suppose a function is used to return a number of affected rows. டேட்டாபேஸ்லேயே கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து எரர்ஸ் வரும், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது MySQL fetch array. ஓகேங்களா? அண்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ 5 questions. ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் MySQL queryக்கான சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க, வித் எக்ஸாம்பிளோடு எழுதணும். வாட் இஸ் MySQLன்ற queryக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அந்த சின்டாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், நான் முன்ன போட்ட எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் MySQL ஃபங்க்ஷன்? டேட்டாபேஸாக ஸ்டோர் பண்ணும் அண்ட் ஆல்சோ டேட்டாஸை ரெக்டிஃபை பண்ணி எடுத்து தரும், ரிட்ரைவ் பண்ணும், இன்சர்ட் பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். நான் இங்கே 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். நார்மலாக இந்த 4 ஆப்ஷனும் அதில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். இட் இஸ் யூஸ் டு செட் கனெக்ட் ஆப்ஷன் and change the connection settings. It returns the information about the most recently executed query. The SQLi functions allow you to access a MySQL database. Okay, next பார்த்தீங்கன்னா differentiated affected rows க்கும் fetcher க்கும் என்ன difference? It returns the number of affected rows in the previous select, insert, delete queries. It used to fetch a resulted row. இது வந்து fetch row வந்து fetch பண்ணி டேட்டாஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. affected row எதுக்குன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகியிருக்கா அதெல்லாம் பார்க்குறது தான் affected rows. ஓகேங்களா? MySQL கனெக்ஷன் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள், லோக்கல் ஹோஸ்ட் அதை எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு சின்டாக்ஸையும் அதெல்லாம் என்னன்றதெல்லாம் சொல்லிவிட்டு அது ஒரு சின்டாக்ஸ் ஆட்டும் நீங்கள் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி கிரியேட் கனெக்ஷன், அதுக்கப்புறம் அது கனெக்ட் பண்ணாங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு MySQL சப்போஸ் எரராக இருந்துச்சுன்னா எனக்கு கனெக்ஷன் ஃபெயில்டாக இருந்துச்சுன்னா இந்த எரர் வரணும் எனக்கு, இல்லைன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இது இப்போதைக்கு வந்து நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இங்கே வெப்சைட்டில் எல்லாம் வந்து நார்மலாக அதை கனெக்ட் மட்டும் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணும்போது சப்போஸ் அந்த டேட்டா பேஸில் இல்லைன்னா நம்மளுக்கே வெப்சைட்டில் வந்து இந்த டேட்டா பேஸ் இல்லைன்றது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதுக்கு அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு தான் இங்கே வந்து இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் PHP MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷன். டேட்டாபேஸ் கனெக்ஷன் பற்றி இன்னும் விஷயங்கள், டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்லாம் எதெல்லாம் பண்ணலாம், டேட்டாஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ இப்போ அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனில் மேஜர் ப்ளே ஆகுது பார்த்திங்கன்னா இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட் தான். இந்த காம்பினேஷன் ஆஃப் PHP MySQL தான் இப்போ பாப்புலராக இருக்குன்றது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 5 பாயிண்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு, டேட்டாஸ் அதிகமாக வரதை கன்வீன் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாபேஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதில் விச் மீன்ஸ் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன மெயினான ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இங்கே பாப்புலராக இருக்கிறது என்ன, இங்கே 5 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்சர்ட் டெலிட் கூட நீங்கள் கொஞ்சம் இன்னும் ப்ரீஃபாக எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் MySQL ஃபங்க்ஷன் பற்றி, கனெக்ஷன், க்ளோஸ், டிபி, affected rows அதை பற்றினா எல்லாமே இதோட சின்டாக்ஸோட நீங்கள் சொன்னால் பெர்ஃபார்மிங் query, க்ளோசிங் கனெக்ஷன்ஸ் அதை பற்றி. எரர் ஹேண்ட்லிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறாங்க, அதுக்கான மெயின் ரீசன் அது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் முன்ன காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அது இஃப் எரராக இருந்துச்சுன்னா உள்ளே போகணும், இல்லைன்னா எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடணுன்றதான். ஓகேங்களா? செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம 4 ஏற்கனவே பார்த்துட்டோம். விச் மீன்ஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, டேட்டாபேஸ் மேனேஜ் எப்படி பண்ணுறது, இல்லை 4 பாயிண்ட் நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். டேட்டாபேஸ் கனெக்ஷன் பற்றி என்ன சொல்லணும், கனெக்ஷன் வாட் இஸ் கனெக்ஷன் அதோட சின்டாக்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜிங் டேட்டாபேஸ் அதோடைய சின்டாக்ஸ், அப்புறம் பெர்ஃபார்மிங் query அதோட சின்டாக்ஸ், க்ளோசிங் கனெக்ஷன் அதோட சின்டாக்ஸ். ஓகேங்களா? டேட்டா ஹேண்ட்லிங் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டாம் தான் சொல்வேன். ஏன்னா வந்து எரர் வர்றதுக்கான query இங்கே இருக்க ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் வேணால் பண்ணி பாருங்கள், இட் வில் பி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் MySQL கனெக்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அதை பற்றின விஷயங்கள்,
யூசர் நேம், டேட்டாபேஸ் கனெக்ஷன் பற்றின விஷயங்கள் ஃபுல்லாக சொல்லணும். அண்ட் ஆல்சோ அதுக்கான டேட்டாபேஸ் சர்வர்னா என்ன, சர்வர் நேம்னா என்ன, யூசர் நேம்னா என்ன, பாஸ்வேர்ட்னா என்ன, டிபி நேம்னா என்ன, இந்த 4 விஷயத்தை தான் நீங்கள் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் த MySQL query வித் எக்ஸாம்பிள். இதுக்கு தான் பெர்ஃபார்மிங் query. இந்த கொஷினை வந்து டீப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எஸ், இந்த கொஷின் தான். இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மிங் queryக்கு இது போட்டுட்டு இந்த ஃபுல் ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து எழுதணும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் லோக்கலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ஷன், இந்த கொஷின் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? கனெக்ஷன், அதுக்கப்புறம் கனெக்ஷன் சப்போஸ் எரராக இருந்துச்சுன்னா வெளியே போயிடணும். இல்லைன்ற பட்சம் உள்ளே வரும்போது செலக்ட் ஆப்ஷன் கனெக்டோட எனக்கு அந்த டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு MySQL என்ட்ரோ. இஃப் ரோவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த இருக்க ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், MySQL ஃபெச் அரேவை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குவரியோட கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. கனெக்ஷன் எப்படி பண்ணணுன்றதையும் மேலே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதையும் பார்க்கலாம். இதுக்கு மேலே இருக்க கொஷின்ஸும் இதுலேயும் ஜஸ்ட் ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்ற பட்சம் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஜஸ்ட் மினி எக்ஸசைஸ்ன்னு ஒன்று இருக்கும். நான் அதில் வந்து ஒரு மினி எக்ஸசைஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வியூ கொடுத்துருக்கேன். வியூ இப்படி இதே மாதிரி செலக்ட் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி டேட்டாஸ் எடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கோடிங், அந்த ப்ரோக்ராம் கோடிங் கூட நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக அது எழுதினாலையும் யூ கேன் தே வில் மார்க் வந்து ரிசைட் பண்ணுவோம். புக்கில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். எஸ், ஆனால் அதுக்கான முக்கியமான சோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் அது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த 9th லெசனோட புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஜஸ்ட் இன்னைக்கோட கிளாஸ் இந்த செஷன் இதுதான். ஓகே, எல்லா எக்ஸசைஸ் எவால்வேஷன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.